2025-26 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் மத்திய அரசுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு ரூபாயும் எப்படி செலவு செய்யப்படுகிறது என்ற விவரங்கள் தெரியவந்துள்ளது. அதில் ₹1 வரவில் 24 காசுகளை கடனாக வாங்கும் மத்திய அரசு 20 காசுகளை வாங்கிய கடனுக்கு வட்டி கட்ட பயன்படுத்துகிறது. மத்திய அரசுக்கு கிடைக்கும் ₹1 24 காசுகள் கடன் வாங்குவதன் மூலமாகவும் 22 காசுகள் வருமான வரி மூலமாகவும் கிடைக்கிறது. 18 காசுகள் GST மற்றும் பிற வரிகள் மூலமாகவும், 17 காசுகள் தொழில் நிறுவனங்களுக்கான வரி மூலமாகவும், 9 காசுகள் வரியில்லா வருவாய் மூலமாகவும், 5 காசுகள் மத்திய கலால் வரி வாயிலாகவும் கிடைக்கிறது. இதேபோல 4 காசுகள் சுங்கவரி மூலமாகவும், 1 காசு கடனில்லா மூலதன வருவாய் மூலமாகவும் வருவாயாக கிடைக்கிறது. அதேபோல மத்திய அரசுக்கு கிடைக்கும் ₹1 வருவாயில் 22 பைசா மாநில வரி பகிர்வாகவும், 20 காசுகள் கடனுக்கான வட்டியாகவும் செலவாகிறது. 16 காசுகள் மத்திய அரசின் திட்டங்களுக்கும், 8 காசுகள் மத்திய அரசின் நிதியுதவி திட்டங்களுக்கும் செலவிடப்படுகிறது. 8 காசுகள் நிதிக்குழு மற்றும் பிற அமைப்புகளுக்கும், 8 காசுகள் பாதுகாப்பிற்காகவும், 8 காசுகள் பிற செலவினங்களுக்கும், 6 காசுகள் மானியத்திற்கும், 4 காசுகள் ஓய்வூதியத்திற்கும் செலவாகிறது. மத்திய பட்ஜெட் குறித்து மதுரை மற்றும் திருப்பூர் மக்களும் தொழில்துறையினரும் கூறும் கருத்துக்கள் என்ன என்பதை பார்க்கலாம். இப்போ அந்த 12 லட்சத்துக்குள்ள டாக்ஸ் இல்லைன்னு எனக்கே டாக்ஸ் வராது. என்னை போல இருக்க ஒரு பெரும்பான்மையான எம்ப்ளாயிஸ்க்கு வந்து டாக்ஸ் வராது. மேக்ஸிமம் வந்து மிடில் கிளாஸ் எம்ப்ளாயிஸுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்கீமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஐடி எம்ப்ளாயி இப்போ மாத சம்பளம் வாங்குறாங்களா, அவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல பெனிஃபிட் தான். ஏன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டாக்ஸ் பே பண்ணுவோம். இப்போது ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்கன்னா பார்த்தீங்கன்னா கம்பெனியில் நம்ம ப்ரூஃப் சப்மிட் பண்ணோம், டேக்ஸ் ப்ரூஃப். அவங்க ஒரு டிடெக்ட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் இயர்லி ஒன்ஸ் நம்ம வந்து டேக்ஸ் ஃபைல் பண்ணுறோம்ல, ஸோ அப்போ தான் நம்ம வந்து கிளைம் பண்ணி எடுக்க முடியும். இப்போ இந்த 12 lakhs வரைக்கும் டேக்ஸ் இல்லைங்கிறது வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டு. இப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து டாக்ஸா போறது தாண்டி இந்த சேவிங்ஸ் வந்து திருப்பி வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து அவங்க ஒரு ப்ராடக்டா வாங்கியோ ஒரு பொருளா வாங்கியோ வந்து திருப்பி நம்ம வந்து பப்ளிக்கு தான் அந்த பணம் யூஸ் ஆக போகுது. ஸோ ஒரு இடத்துல போய் லாக் ஆகுறது இட்ஸ் ஸ்ப்ரெட். மக்கள் வந்து நிறைய இடத்துல அவங்க சந்தோஷமா திருப்தியா வந்து அவங்க வந்து அந்த டாக்ஸ் அமௌண்ட் வந்து மற்ற விஷயத்துக்கு அவங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா வந்து அது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். ஸோ கவர்மெண்ட் இப்போ 12 lakhs வரையும் போட்டிருக்காங்க. 12 lakhs டாக்ஸ் ஃப்ரீயா போட்டிருக்காங்க ஃபுல்லா. ஸோ மிடில் கிளாஸ்க்கு வந்து அது வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது வந்து ஏன்னா சேவிங்ஸ் அதை கொண்டு வந்துடலாம். நம்ம டாக்ஸ் போக தேவையில்ல. இப்போ மாசம் 70,000 கட்டுறவங்க மினிமம் 10,000 வரையும் டாக்ஸ் பே பண்ற மாதிரி தான் வருது. வரவேற்க முடியாது. அது வந்து டாக்ஸே கிடையாது இல்லையா. இப்போ ரொம்ப பேருக்கு இப்போ போன வருஷம் 7 லட்சம் 8 லட்சம் கட்டினவங்கலாம் 18,000 20,000 டாக்ஸி கட்டினாங்க. இப்போ அந்த டாக்ஸியே இல்லை. ரொம்ப பேருக்கு டாக்ஸி வராது. பென்ஷனர்ஸுக்கு, சேலரி பீப்புள் எல்லாருக்குமே ரொம்ப பேருக்கு டாக்ஸ் பெனிஃபிட் இருக்குது. அவங்க நடுத்தர மக்களை தூக்குவதன் மூலமும் இந்தியாவை வளர்ச்சியடைய செய்ய வேண்டும் என்ற ஒரு பெரிய நோக்கத்தில் மோடிஜி வந்து கொண்டுட்டு வர்றேன். இட்ஸ் வெரி பெஸ்ட் ஸ்கீம். மிடில் கிளாஸ் வந்து கொஞ்சம் அப்பர் கிளாஸ்க்கு நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சனால இதனால வந்து பொருளாதாரம் தான் மேம்படும். நீங்கள் அவங்க பையிங் கெப்பாசிட்டி அதிகமாக வரும். லைக் ஒரு 30 லட்ச ரூபா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா அவங்களோட பையிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இன்னும் 40 லட்ச ரூபா 40 lakhs 50 lakhs வாங்கணும்னு நினைப்பாங்க. பிகாஸ் அந்த சேவிங்கை வந்து வேற எங்கேயாவது ப்ராப்பர்ட்டியில் யூட்டிலைஸ் பண்ணாங்க, அந்த மாதிரி பண்ணாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி விஷயத்தை செய்கிற மாதிரி தொழில் செய்கிற எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 18% 27% வரையும் எங்களுக்கு டேக்ஸ் போடுறாங்க. அதில் ஏதாவது கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா தொழில் முனைவர் எங்களுக்கு வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த டேக்ஸ் பே பண்ணுறது வந்து கவர்மெண்ட்டுக்கு நல்லது தான். இது நான் வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எல்லாம் வந்து சஃபிஷியண்ட்டாக கவர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஃபெசிலிட்டி. அப்போ அது வந்து இந்த டேக்ஸ் எல்லாரும் மேஜர் பாப்புலேஷன் வந்து இந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு ரிலீஃபாக இருக்கலாம். பையன் ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறான். சம்பளம் கம்மியாக தான் வாங்குறான். 1 லட்சம் வரைக்கும் வாங்கலை. இருந்தாலும் அவங்கள மாதிரி ஆளுகளுக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். மற்ற நடுத்தர மக்களுக்கு அது எப்படி செய்யறதுன்னு தெரியல. வருமானம் பொறுத்து தானே சொல்ல முடியும். நம்ம 1 லட்சங்கிறது சின்ன காசாக தான் போச்சு. எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க. அப்படிங்கிற போது அது வரவேற்கத்தக்க விஷயம் தான். 1 லட்சம் வரதே பெரிய விஷயம். அது செலவே போயிடும். அதுக்கு கட்ட வேணாம்னு சொல்றது நல்லது தானே.